பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி இப்போ கிளம்பி போயிட்டு நம்ம ராதிகாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஏதோ எடுக்கணுன்றதுக்காக போகிறாங்க. அங்கே ப்ரெக்னென்சி கிட்ட இருக்கிறத பார்த்ததோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது இங்கே ப்ரெக்னென்சி கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு உடனே அங்கே இருக்க அமிர்தாவை கூப்பிட்றாங்க. அமிர்தாவும் சொல்லுங்க பாட்டின்னு சொன்னது இது என்னதுன்றாங்க. இது கிட் பாட்டின்றாங்க. அதுதான் என்னது எனக்கு புரியலன்னு சொன்னதும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்லேயே நம்ம பார்க்கறதுக்கான கிட் இது எதுக்கு கோபியோட ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆனதும் உடனே அமிர்தா சொல்கிறாங்க ஒருவேளை ராதிகா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களான்னு சொன்னதும் சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ஒருவேளை அதனால தான் அவளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்திருக்குமோ. ஆமாம் இருந்தாலும் இருக்கலாம். பரவாயில்லையே பரவாயில்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன வயசாக இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கிறதுல தப்பு கிடையாது. இந்த காலத்துல தான் அப்படி எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. பொண்ணுக்கும் ஒரே நல்ல பிரசவாகும், அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் பிரசவாகும். இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. ஒருவேளை அப்படி மட்டும் இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களான்றத ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. இப்போ ஒருவேளை நம்ம ராதிகா பேபி அபார்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சா ஈஸ்வரி என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.